சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மணி வந்து வீடியோ ஆதாரத்த வந்து காட்டிர்றாங்க. ஆடி போயிட்டாங்க. அந்த இடத்துல சீனு இதெல்லாம் பார்த்துட்டு மாயா கையில தான் மோதிரம் போடுறாங்க. வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீசே சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். சீனு வந்து ரொம்பவே பாட்டமா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து எனக்கு மாயா தேவையில்ல. எனக்கு சாருமதி தான் தேவைன்னு சொல்லி அவங்க கையில வந்து மோதிரம் போடுறாங்க. பார்த்தா நடந்ததெல்லாம் கனவு போல பத்மா வந்து சூப்பர் சீனு, சூப்பர் சீனுங்கிற மாரி உட்காந்த இடத்துலயே வந்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சுங்கிற மாரி கேட்குறாங்க அந்த இடத்துல பார்வதி. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில நடக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் பார்த்தேன்னா, அதான் சந்தோஷமா இருந்துச்சு. சீனுவ வந்து மனசார வந்து வாழ்த்துனேங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இதான் நடக்க போகுது. நீ என்ன சொல்ற? இல்ல மோதிரம் கூடிய சீக்கிரம் போட்டா நல்லா இருக்கும்ல. அப்படின்னு பத்மா வந்து கேட்டோனே, ஜானகி அம்மா வந்து பேசுறாங்க. பத்திரிக்கைலாம் வாசிச்சு முடிச்சாச்சும்மா. கூடிய சீக்கிரம் டேட்லாம் குறிச்சிட்டோம். இல்ல மோதிரம் போட்டதுக்கப்புறம் குறிச்சா நல்லா இருக்குங்கிற மாரி பத்மா வந்து சொன்னோனே, பத்மா ஆசையில எதுக்கு நம்ப வந்து நிராசையா வந்து ஆக்குறதுக்கு? அவங்க ஆசைப்படியே நடக்கட்டும். ஆமா அண்ணே. ஏன்னா முகூர்த்த தேதி குறிக்கும்போது, மாயாக்கும் சீனுக்கும் தானே கல்யாணம்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சீனுக்கும் மாயாக்குன்னு சொன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் நான் இப்படியெல்லாம் அதிரடியா முடிவெடுத்தேங்கிற மாரி யோசிக்கும்போது, சீனு வந்து மாயா கைய வந்து பிடிக்கிறாங்க. "நீ கிடைச்சதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணுங்கிற" மாரி சொன்னோனே, "என்ன நீ கொஞ்சம் விட்டா அவன் மாயா கையில வந்து மோதிரத்த போட்டுருவான் போல இருக்கேன்னு" பத்மாவும், பார்வதியும் அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. சின்னதா ஃப்ளாஷ்பேக் மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுறாங்க. நம்ம மாயா கிஷோர் கிட்ட. "என்னம்மா நீ வந்து இனிமேட்டு வெளிநாடுக்கே வரமாட்டேன்னு சொல்லி எழுதி குடுத்துட்டு வந்துட்ட. உன் வாழ்க்கைக்கு என்னம்மா வந்து இங்க இருக்கும்போது பிரச்சனை வந்துருச்சுன்னா, உனக்கு இருக்கிற வீடு அங்க தானம்மா இருக்கு. சொத்துலேருந்து எல்லாம். நீ என்னம்மா வேணான்ட்ட? நீ வேணான்னு சொன்னா அங்க எல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம கிஷோர், "நான் ஏன் டாடி அங்க வரணும்? சீனுங்கிற மிகப்பெரிய பொக்கிஷமே எனக்கு இங்க கிடைச்சிருக்கு. உன்னொன்னு நான் இங்க தான் இருக்க போறேன். நான் எத்தன நாள் இருப்பேன்னு தெரியாம இந்த ஊருக்கு வந்தேன். நான் இனிமேட்டு இந்த ஊர்ல மட்டும் தான் இருப்பேன். கடைசி வரைக்கும். சீனவ விட்டுட்டு என்னால பிரியவே முடியாது. இருந்தாலும் உன் லைஃப்‌க்கு வந்து செக்யூரா இருக்கணும்னா, அங்க வர மாரி சிச்சுவேஷன் இருக்கும்ல. உன்னோட கனவுலேருந்து எல்லாம் அங்க தானே இருக்கணும்." "ஆமா. எனக்கு மிகப்பெரிய ட்ரீம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கு. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நான் இது எல்லாம் விட்டுறேனா, அத விட எனக்கு பொக்கிஷமா கிடைச்ச சீனு தான் மிகப்பெரிய சொத்துங்கிற" மாரி சொல்லிடுறாங்க. ஆமால்ல, மாயா வந்து எனக்காக என்னென்னலாம் வந்து விட்டுருக்கா. அவளோட ஃப்யூச்சர்ன்னு 10 அடி வைக்க வேண்டிய இடத்துல, நமக்காக எதுவுமே வேணான்னு விட்டுட்டா. அப்படி இருக்கும்போது என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி, சந்தோஷமா அவ காட்டுற அன்புக்கு முன்னாடி, நான் அவ கையில தான் மோதிரம் போடுவேங்கிற மாரி சீனு வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மணி வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கு. வேற ஏதோ பிரச்சனை வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஓடியிருக்குன்னோனே, கதிர் வந்து அந்த வீடியோ ஆதாரத்த வந்து மணிக்கிட்ட வந்து குடுத்துர்றாங்க. "சீனு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில என்னலாம் திட்டம் போட்டு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியாமலாம் இல்ல. அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணியிருந்தா, நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு மாயா தான் புடிச்சிருக்கு. மாயா கிட்ட 1, 2 பிரச்சனை இருக்கலாம். ஆனா மாயா எனக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்கா. ஓகேடா, 1, 2 பிரச்சனை இருக்குன்னு சொல்றல்ல, அதையும் நான் இங்க தீர்த்து வைக்கிறேன்னு" சொல்லி, அந்த வீடியோ ஆதாரத்த வந்து அப்படியே ஃபுல்லா வந்து காட்டிர்றாங்க அந்த இடத்துல. "பாத்தியாடா, உங்க அம்மா, சாருமதி, பத்மா 3 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்த வந்து நிப்பாட்டணும்னு என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்னு. அதுவும் கிஷோர பத்தியும், சந்தியாவ பத்தியும் இப்படி பேசியிருந்தா, அவ கோவப்பட்டதுல தப்பா, ரைட்டா? சரி, உன் முன்னாடி வேற யாரும் எங்கள பத்தி தப்பா பேசியிருந்தா நீ சும்மா விட்டுருப்பியா? கன்னத்திலேயே பலார் பலார்ன்னு அடிச்சிருப்பியா மாட்டியா?" "ஆமா, அடிச்சிருப்பேன். அந்த அளவு மாயா செய்யாம இருந்ததே பெரிய விஷயம் தான். மாயா எனக்கு கிடைச்ச பொக்கிஷங்கிற மாரி அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு கையில வந்து மோதிரம் வந்து போட்டுறாங்க. போட்டு முடிச்சோனே, "நான் வந்து உன்கிட்ட சண்டை போட்டுட்டேன், கோவப்படுத்தமா பேசிட்டேன்." அது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்குறாங்க அந்த இடத்துல சீனு. "எப்புட்றா எங்களுக்கு தெரியாம சண்டையெல்லாம் போட்டீங்க?" "அதுவா? அது வந்து சில பேர் வந்து எங்கள முட்டாளாக்கணும்னு சொல்லிட்டு எங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு சதித்திட்டம்லாம் போட்டாங்களா? அது என்னன்னா, நான் மாயாவ பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கோ, அதெல்லாம் எனக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சுச்சு. அவங்க கடைசியில வந்து காமெடி பீஸா மாறிட்டாங்க. ஓ! இது மாரியெல்லாம் இங்க ட்ராமா வந்து நடந்திருக்கா? அப்படின்னு சொல்லி ரகுராமும், நம்ப ஜானகியம்மாவும் யோசிக்கிறாங்க. யாரும் என்ன ஏதெல்லாம் கேட்க மாட்டோம்ப்பா. உங்களுக்கே தெரிஞ்சிருச்சாங்கிற மாரி சீனு வந்து நக்கலடிச்சு பேசினோனே, செமையா வந்து கடுப்பாகுறாங்க. சாருமதி, பத்மா, ஒரு பக்கம் ஈஸ்வரியாலயும் தாங்க முடியல. என்னடா இது! இவங்க 2 பேருக்குள்ள தான் கல்யாணம் நடக்க போதா? மாயா இந்த கல்யாணம் வந்து பண்ணிட்டானா, நிச்சயம் வந்து நமக்கு சதித்திட்டம்லாம் போடவே முடியாது. இந்த வீட்ல என்னைக்குமே மாயா நிரந்தரமா தங்கிட்டானா, நம்பளால ரகுராம் ஃபேமிலிய எதுவுமே நெருங்க முடியாதுங்கிறத தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க புவனேஸ்வரி. இவள எப்படி இருந்தாலும் வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிரணும். இல்லாட்டி இவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரணும்னு பார்த்தா, இங்கேயே வந்து செட்டில் ஆயிடுவா போல இருக்கே. மகாலிங்கம் கடைசியில சொதப்பிட்டாப்ல போல இருக்கேங்கிற மாரி தான் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. சாருமதியால தாங்க முடியல. இத பார்க்கறதுக்கு நான் பார்க்காமயே இருப்பேன்னு சொல்லிட்டு, அவங்க மாட்டுக்கு குடுகுடுன்னு உள்ள வந்து போறாங்க. "இனிமேட்டு என் கல்யாணம் வந்து நடக்காதுல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அண்ணி பார்த்தீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அண்ணன் தான்." சந்தோஷமா வந்து சிரிக்கிறாங்க பாருங்கன்னோனே, மோதிரத்த வந்து மாத்திக்கிறாங்க.
பெத்தவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கன்னொன்னே ஃபஸ்ட்டு ரகுராம் ஜானகி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோன்னே இந்த பக்கம் பத்மா கால்லையும் மணி கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பசங்கள ஆசீர்வாதம் பண்ணுனோன்னே அச்சதை எடுத்து சந்தோஷமாக இன்றைக்கி இருக்கிற மாதிரி என்றைக்குமே நீங்கள் இருக்கணுங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து இருக்காங்க. பத்மா, நீ நினச்சதெல்லாம் நடக்கலைல்ல, என்ன சொல்கிறீங்க? அதாவது நீ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நினச்சல்ல, அது நடக்காமல் போச்சு. இப்போ நீ நினச்ச விஷயத்தை விட இங்கே சூப்பராக ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல. சாருமதி நம்ம வீட்டுக்கு மருமகளை ஆகலைங்கிறத குத்தி காட்டி பேசுகிறீங்களா? வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து பத்மா வந்து போகிறாங்க. அந்த இடத்துல ஏன்பா அம்மா இப்படி வந்து கலாய்க்கிறீங்கிற மாதிரி சீனு வந்து சொல்கிறாங்க. அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மகாலிங்கத்துக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க பசுபதி. நான் எதுவும் திட்டம் போடலங்க. வீட்டில் இருக்கிற என் பொண்ணு அப்புறம் சம்மந்தியம்மா எல்லாரும் திட்டம் போட்டாங்க. கடைசியில் அது சொதப்பிடிச்சு போல இருக்குது எப்போதும் போல். என்னையா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. புவனேஸ்வரி வந்து வெளியில் வராங்க. அவங்க வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி புவனேஸ்வரி கிட்ட அவங்க அண்ணன் பேசும்போது, அண்ணன் இப்போதைக்கு அந்த மாதிரி திட்டம்லாம் போடவே கூடாது. ஏன்னா கார்த்திக் கல்யாணம் நம்ம தான் வந்து திட்டம் போட்டு ஏதோ செஞ்சிட்டோம்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கண்ணேன். அப்புறம் என்ன பண்ணுறது, தேவையில்லாமல் மகாலிங்கத்துக்கு உதவி பண்ணுறேன்னு பேரில் நம்ம வந்து மாட்டிக்கூடாதுல்ல. நீ சொல்கிறது நான் வாஸ்தவம் தான். ஆனால் மாயாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் வந்து பண்ணுவாங்க போல இருக்குது. மாயா கல்யாணம் பண்ணிட்டாலே நம்மளோட திட்டத்தை எல்லாத்தையும் வந்து வெளியில் கொண்டு வந்துடுவா. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தையும் வந்து நிப்பாட்டிடுவான். கதிர் வேற இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கான். எனக்கு அவனை நினச்சாலும் பயமாக தான் இருக்குன்னு புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம புவனேஸ்வரி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா சரியான நேரம் பார்த்து நம்ம அடிக்கணும். கார்த்திக் கல்யாணத்தை ஃபஸ்ட்டு பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லும்போது, கார்த்திக் கல்யாணம் ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப மாயா கல்யாணமும் பண்ணுறப்ப திருப்பி நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்து கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவ புவனேஸ்வரின்னு கேட்கும்போது, யார் கல்யாணம் நடந்தாலும் பரவாயில்ல, நடக்காட்டாலும் பரவாயில்ல, கார்த்திக்கும் தனத்துக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் நடந்தால் மட்டும்தான் நம்ம நினச்ச காரியம் எல்லாம் வந்து நிறைவேறுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சினும் மாயாவும் பேசுகிறாங்க. டேய் என்னடா கடைசி செகண்டில் என்னை எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட வச்சுட்ட? நீ என் கையில் மோதிரம் போடுவியா, இல்லை இந்த நிச்சயதார்த்தத்தை வந்து நிப்பாட்டிடுவியான்னு நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருந்தேன். நீ உங்கள் அப்பா கிட்ட பேசினதெல்லாம் கேட்டேன். நீ எனக்காக அவ்வளோ விஷயத்த வந்து செஞ்சு கொடுத்துருக்க. இன்னொன்று நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அன்றைக்கி நடந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வேதனையோடு பேசுகிறாங்க. சரிடா, இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்? அதாவது எனக்கு என்னென்னமோ வந்து தோணுச்சா, அதனால தான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஏடா கண்ணெல்லாம் வந்து சிவப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இரு நான் உன்னை உதைக்க போகிறேன், நீ என்ன வேணான்னு பண்ணிக்க, எனக்கு ஒரு முத்தம் கிடைக்குமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. வேறு யார் வந்துட போகிறாங்க? அப்படி யார் வந்தால் எனக்கு என்ன, எனக்கு கவலையே இல்லை, பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் நிரந்தரமாக உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே, நீ மட்டும் எடக்கு முடக்கா ஏதாவது வந்து சாருமதி கையில் மோதிரம் வந்து போட்டிருக்கணும். நான் என்ன தெரியுமா பண்ணியிருப்பேன், ரகுராமோட சாட்டை எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இப்போ மட்டும் என்னவா, நான் நிரந்தரமாக தான் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் சும்மா சொல்லுவடா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா, என்னை லவ் பண்ணுறேங்கிற விஷயத்த வந்து உன்னால் சொல்ல முடிஞ்சிச்சா, ஏன் இப்போ நான் கத்தி சொல்லட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லார் காதுலையும் கேட்கணுன்னே வந்து சத்தமாக வந்து கத்தி சொல்கிறாங்க. ரகுராம்லேருந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. சீனுக்கு கடைசியில் வந்து தைரியம் வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஹாப்பியாக வந்து இருக்காங்க. மாயாவும் சீனுவும் சிரிச்சமுமா பேசுகிறத தூரத்துலேருந்து பார்த்து எல்லாரும் வந்து ரசிக்கிறாங்க. பத்மா வந்து எப்படி இருந்தாலும் வந்து இந்த கல்யாண டேட்டை வந்து குறிக்கக்கூடாது, இதை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு சதி திட்டம் போடுறாங்க பத்மா அந்த இடத்துல.